நாமத்துக்கு சோதரம் மையம் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நம்பிக்கையெல்லாம் நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கையெல்லாம் நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்துக் கொள்வார் நீ கலங்காதே, பார்த்துக் கொள்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பலகரம் தாங்குவார் கலங்காதே, பலகரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஓடி வரும் நேரம் இருளானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஓடி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள் எல்லா முழங்கள் படிக்கலாம். இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. இந்த நாளிலும் கூட நம்ம வேதத்தை நாம் பார்க்கும்படியாய் ஏசாயா 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டுராய். உன் கூப்பிடின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் எங்களோடு ஆண்டவரே மட்டமாக எங்களோடு கூட இருந்து கத்தை எங்கள் நடத்தி வருகிற கிருபைகளுக்காக ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் நாங்கள் ஆண்டவரை வேதை தியானித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத பகுதிக்காக, வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கத்தை ஆசீர்வதித்து விட்டு எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வேத ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே ஆண்டவரை ஆனால் ஆழமாய் ஆண்டவர் அப்பா விதைக்கப்பட்ட ஆண்டவர் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபத்தோடு கேட்க உதவி செய்யுங்க. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் மாறத்தக்கதால் கர்த்தரை கிருபை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவது தடைகள் இடரெல்லாம் இயேசுவின் அதை கடிந்து கொள்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையம் உண்டாத ஒரு கூட நான் வாசிக்கிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டுராய். உன் கூப்பிடின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நம் தேவன் மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய மன்றாட்டுகளுக்கு அவர் அமைதியாக இருக்கிறவர் அல்ல. அவர் நமக்கு மறு உத்தரவு அளித்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன ஜெபங்கள் ஆண்டவரிடத்தை ஏறெடுத்தாலும் நிச்சயமாக தேவனிடத்துலேருந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வழிகளிலே ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வேளையில் நான் சொல்கிறது உண்டு. நம்ம ஜெபம் என்று நாங்கள் மறு உத்தரவு வரும்போது அநேக காரியங்களுக்கு அதில் ஒன்று இல்லை என்று வந்தால் கூட அது தேவனிடத்தில் வந்த மறு உத்தரவு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை என்று ஆண்டவர் சொன்னாலும் அது என்ன, நான் ஏறெடுத்த ஜெபத்துக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் தேவனிடத்தில் வந்து எந்த காரியமாக இருந்தாலும் அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கு. அப்படியே நம்ம ஜெபத்தை அவர் கேட்டு, நம்ம சத்தத்தை கேட்டு, நாம் எதற்காக நாம் ஜெபிக்கிறோம், எதற்காக நாம் அவரிடத்தில் மன்றாடுகிறோம் என்பதை அறிந்து அவர் அந்த ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நாம் ஜெபிக்கும் போது தம்முடைய செவியை அவர் அடைத்து கொள்ளுகிறவர் அல்லவே அல்ல. அவர் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஜெபங்கள் நிச்சயமாக தேவனால் கேட்கப்பட்டு நம்ம ஜெபங்களுக்கு எல்லாம் அவர் நமக்கு மறு உத்தரவு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் விசுவாசிக்க நிச்சயமாக அந்த நன்மைகள் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கிறோம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆண்டவருடைய செவி என்ன இல்லை, மந்தமாக. நாம் ஜெபிக்கும் போது வேதம் சொல், நீதிமான் ஜெபிக்கும் போது அவருடைய செவி எப்படி இருக்கான், திறந்து இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் மறு உத்தரவு அளித்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 6ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 6ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார்,
கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது அவர் என்ன செய்கிறாராம்? நம் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்ள. அவர் ஒரு நாள் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை, நம்ம விண்ணப்பத்தை என்ன செய்ய மாட்டார்? அவர் தள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. அவன் ஜெபத்தை ஒரு நாள் கர்த்தர் தள்ளவே மாட்டார். 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் அவரிடத்தில் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்க, அந்த ஜெபத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபங்களை ஏறெடுக்கும் போது நிச்சயமாய் நம்ம ஜெபங்களை கர்த்தர் கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்க, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும், நீ என்ன ஜெபித்தாலும் அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி அந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஜெபத்தை கேட்கிறார். 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் பார்க்கிற, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. அதனால் நம்ம தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறது வெறும் ஜெபத்தை கேட்கிறது மாத்திரம் அல்ல, அவர் நமக்கு மறு உத்தரவு அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே சத்தமா. அவர் மறு உத்தரவு தருகிற தேவன். நிச்சயமாக அந்த ஜெபிக்கும் போது நம்ம அந்த மறு உத்தரவு ஆண்டவர் கொடுக்கும்போது அது அந்த தேவன் கொடுக்கிற அந்த மறு உத்தரவு அது நமக்கு வாழ்க்கையில் பெரிய காரியங்களாக இருக்கும், அற்புதங்களாக இருக்கும், அதிசயங்களாக இருக்கும். அதனால் நம்ம அவரை நோக்கி ஜெபிக்க எல்லா ஜெபத்தும் மறு உத்தரவு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். நம் தேவன் மறு உத்தரவு அருளுகிற தேவன் தான். ஆனால் அதற்கென்று கர்த்தர் சில வழிகளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர் தான். ஆனால் அந்த மறு உத்தரவு நாம் ஜெபிக்கும் போது அந்த மறு உத்தரவு பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் சில வழிகளை வச்சிருக்கிறார். அந்த வழியாய் நம்ம போனாதான் அந்த மறு உத்தரவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் எப்படி வேணால் இருந்தால் நான் மறு உத்தரவு கொடுப்பாரு, நான் பெற்றுக்கொள்ள கொடுப்பாரு. ஆனால் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்னுடைய ஜெபத்தினுடைய மறு உத்தரவு பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் சில வழிகளை வைத்திருக்கிறார். அதன் வழியாய் நாம் போனாதான் ஆண்டவர் கொடுக்கிற அந்த மறு உத்தரவை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் மறு உத்தரவை கொடுக்கிற மறு உத்தரவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், வாழ்க்கை மேன்மையாய் உயர்ந்ததாய் கனம் பெற்றுள்ளதாய் நம் வாழ்க்கை வெளிச்சம் உள்ளதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் அந்த கர்த்தர் அந்த மறு உத்தரவை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழிகளை வச்சிரு, அந்த வழிகளிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அதன்படி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நிச்சயமாக தேவன் தனக்கு ஒவ்வொரு மறு உத்தரவையும் நம்மால் பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதை நம்மால் உணர முடியும், நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் பார்க்கிற சில காரியங்கள் நம்ம அறிந்ததாக இருந்தாலும் நாம் அதன்படி இருந்தால் தான், அதன்படி நம்ம காணப்பட்டால் தான் அந்த ஜெபத்துக்கு பதிலை நம்மால் அந்த மறு உத்தரவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும், பதிலை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்துருவார், ஆனால் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அதுக்கு சில வழிமுறைகள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சில வழிமுறைகளை வச்சிருக்கிறார் பாரு. அந்த வழிமுறையை பின்பற்றினா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதனுடைய நன்மையை, அதனுடைய ஆசீர்வாதத்தை, அதனுடைய மேன்மையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வழிமுறை பின்பற்றலைன்னா, அந்த விதிகளை பின்பற்றலை நம்மளால் என்ன செய்ய முடியாது. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளால் எதையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதே போல் தான் ஆண்டவர் இங்கேயும் மறு உத்தரவு அவர் தருகிற மறு உத்தரவை பெற்றுக்கொள்வதற்கு சில வழிகளை வச்சிருக்கார், சில விதிமுறைகளை வச்சிருக்கிறாரு. அதன்படி நம்ம நடக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதன்படி நடக்காமல் ஆண்டவனுக்கு பதில் கொடுக்கல, ஆண்டவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கல, ஆண்டவனுக்கு அற்புதம் செய்யலை என்று நமக்கு ஆண்டவர் மேலே குறை சொல்லக்கூடாது. குறை நம்ம மேலே இருக்குது. நம்ம மேலே குறைய வச்சு நம்ம என்ன செய்கிறோம்,
ஆண்டவர் மேலே சொல்லியிருக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன்றாருன்னு சொல்லி. அதான் ஆண்டவர் சொன்ன சில விதிமுறைகளை, சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றவர்களாக இருக்க வேண்டும். அதன்படி நாம் நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும், அந்த தேவன் தருகிற அந்த மறு உத்தரவை பெற்றுக்கொள்ள, அந்த பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தருகிற அந்த மறு உத்தரவை, அந்த பதிலை நாம் பெற்றுக்கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக, ஆசீர்வாதமாக, நம்முடைய வாழ்க்கை வெளிச்சம் உள்ளதா, சமாதானம் உள்ளதா, சந்தோஷம் உள்ளதா, சுகம் உள்ளதா, விடுதலை உள்ளதா நம்முடைய வாழ்க்கை காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவன் வைத்த அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுகிற ஜனங்களாக இருக்க. இன்றைக்கு ஒரு 7 காரியத்தில் சொல்லுகிறேன், ஆனாலும் டைம் நமக்கு அனுமதிக்கிறபடி நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை தெரிந்திருந்தாலும் நாம் இந்த நாளில் அதை பார்க்கும்போது கர்த்தர் அதன்படி நான் இருக்கிறேன், அதன்படி நான் நடக்கிறேன், அதன்படி என் வாழ்க்கை இருக்கா என்று நாமே ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை அதன்படி இல்லை என்றால் சில காரியங்களை நாம் சீர்படுத்தி கொண்டு சரிப்படுத்தி கொண்டு இருப்போமானால் நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற மருவத்தை நம்மால் கொடுக்கிறத நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் பார்க்கிற ஒன்று, விசுவாசித்தால் மறு உத்தரவு. 2, நிலைத்திருந்தால் மறு உத்தரவு. 3, அறிந்தால் மறு உத்தரவு. 4, கை கொண்டால் மறு உத்தரவு. 5, நோக்கி கூப்பிட்டால் மறு உத்தரவு. 6, கேட்டால் மறு உத்தரவு. 7, செய்தால் மறு உத்தரவு. அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் இந்த நாளிலும் ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். தேவன் இந்த வழிமுறைகளை வச்சு, இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றினா தான், இந்த வழிமுறைகளின் படி நம்ம வாழ்க்கை இருந்தால் தான் அவருடைய மறு உத்தரவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1, விசுவாசித்தால் மறு உத்தரவு. நாம் ஜெபிக்கும் போதே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே வேத வசனம் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், மத்தேயு 21:22, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமா, நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் விசுவாசித்தாதான் அந்த மறு உத்தரவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருப்போமானால் நம்மால் நான் பல மணி நேரம் நான் ஜெபம் பண்ணாலும் என்னிடத்தில் அந்த விசுவாசம் இல்லை என்றால் நான் தேவன் தருகிற மறு உத்தரவை என்னால் பெற்றுக்கொள்ளவே முடியவே முடியாது. அதான் நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேனா, விசுவாசம் உள்ளவனாய் நான் ஜெபிக்கிறேனா, விசுவாசம் உள்ளவனாய் தேவனிடத்தில் கேட்கிறேனா, விசுவாசம் உள்ளவனாய் தேவனிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேனா என்று நாம் நம்ம தெளிவாய் நம்ம இருக்க வேண்டும். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள் விசுவாசம் இல்லாமல் தான் போய்கொண்டு இருக்கு. ஏன்னா நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்னா சரி ஜபம் பண்ணி பார்க்கலாம், நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். அப்படி தான் சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஜபங்கள் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் என்னிடத்தில் அந்த விசுவாசம் உள்ளவனாய் நான் ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கு. மார்க் 11ஆம் அதிகாரத்தை இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த வேத வசனத்தை நம்மளால் பார்க்க முடியும். மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மார்க் 11:24 பார்க்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எதை நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, எதை நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அதை என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்வோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம்.
இன்றைக்கு அந்த ஒரு விசுவாசம் நம்ம இடத்துல இல்லை. நம்ம வாழ்க்கை வந்தால் நல்லது, வரலாம் சரி போ, அப்படிதான் சில வேளைகளில் நம்முடைய ஜபங்கள் காணப்படுகிறது. நாம் ஜெபிக்கிற ஜபங்கள் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம ஜெபிக்கும் போது தான் அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த மறு உத்தரவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11:6 பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் என்ன தேவனுக்கு என்ன பிரியமாக இருக்க நடக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா எபிரேயர் 11:6 வசனத்தில் விசுவாசம் இல்லா தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எல்லாம் நம்முடைய சூழ்நிலை சார்ந்ததே இருக்கு. சூழ்நிலை பார்க்கவதப்பா ஜபத்துக்கு பதில் வரா மாதிரி எனக்கு தெரியுது, அதை விசுவாசிக்கிறோம். ஜபத்துக்கு பதில் வரா மாதிரி எதுவும் எனக்கு பார்க்க முடியலன்னா நம்மளால் என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. அப்படிதான் நம்முடைய சூழ்நிலை இருக்கு. கையில் காசு இருந்தால் நமக்கு என்ன இருக்கு, விசுவாசம் என்ன, இந்த பொருள் வாங்கிடலாம். இல்லாத போது நமக்கு என்ன வர மாட்டேங்குது, விசுவாசம் வர மாட்டேங்குது. இந்த பொருளை தேவன் எனக்கு கொடுப்பார் என்று நம்மளால் என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. அந்த காரியம் எனக்கு தேவை என்றால் நாம் விசுவாசிக்கும் போது, நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அதுக்குன்னு எல்லா காரியத்திலும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. விசுவாசம் எல்லா காரியத்தை ஆண்ட தவிர எல்லா காரியத்தை ஆண்டு இல்லை. நமக்கு எதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கிறதோ, நமக்கு எதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நாம் நினைக்கிறதில்ல, தேவன் நினைத்தாதான் அது நடக்கும். ஹல்லேலூயா. சரி, நம்ம எல்லாத்தையும் விரும்புவோம் பாருங்களேன். ஆனால் எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன வேண்டும் என்று தேவன் எதை நிர்ணயித்து இருக்கிறாரோ, தேவன் எதை ஏற்படுத்தியிருக்கிறாரோ அந்த காரியத்தை நாம் விசுவாசத்தோடு கேட்கும்போது கர்த்தர் அதை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலை சாதகமாக இல்லாமல் போனாலும் நான் விசுவாசத்தோடு நான் கேட்கும்போது, நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை, அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை அவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய ஜெபங்கள் விசுவாசம் உள்ளவங்களாக முதல் நமக்கு விசுவாசம் வரணும். அப்போ தான் ஜெபம் பண்ணணும். விசுவாசம் இல்லாமல் நம்ம நேரத்தில் என்ன செய்ய முடியாது, நாம் ஜெபிக்க முடியாது. ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது பாரு. அதனால் நம்ம விசுவாசம் அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும், ஒருவேளை இது என்னால் வாங்க முடியாது அல்லது இந்த காரியம் வாழ்க்கை நடக்காது அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த நன்மை எனக்கு தேவைப்படுமானால் நான் விசுவாசம் உள்ளவனாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த நன்மையை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தை கர்த்தர், அந்த அதிசயத்தை கர்த்தர் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நான் என் ஜெபம் விசுவாசம் உள்ளதாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? விசுவாசத்தினால உலகத்தின் காரியங்களை நம்மளால் ஜெயிக்க முடியும். உலகத்தின் மூலமாய் வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறதுனால எல்லாம் என்ன செய்ய முடியும், நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மார்க் 9:23 பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்ல அந்த வேத வசனத்தை நம்மால் பார்க்க முடியும். யோவான் 11:40 வசனம் பார்க்க, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறான்.
தேவன் அப்படியாய் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் கொண்டு வருகிறார். அதான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தேவனிடத்தில் நாம் விண்ணப்பிக்கும் போது கர்த்தருக்கு உண்டான மருவத்திற்கு கொடுக்கும், அதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறது என்னவென்றால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அந்த வேறு வசனங்களை நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசித்த ஆவி உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசித்தான என்னன்னு செய்யணும், நம்ம பேசணும். எப்படி பேசுகிறோம், நம்ம அவிசுவாசமாக தான் பேசுகிறோம். விசுவாசமாக பேசுறது இல்லை. நம்ம விசுவாசம் உள்ளவனாக பேசணும். ஆனால் இன்றைக்கு அவிசுவாசமாக தான், எதுக்கத்தான அவிசுவாசம், நடக்காது, கிடைக்காது, முடியாது, இப்படி தான் விசுவாசமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கிறோமானால் நாம் என்ன செய்ய முடியும், விசுவாசம் உள்ளவர்களாக நம்மளால் பேச முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் பேசுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் தேவனிடத்தில் பேசுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். பாருங்கள், இன்றைக்கு அநேக வேளையில் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம சூழ்நிலை, நம்ம போகிற பாதைகளை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்படிலாம் சூழ்நிலை இருக்குது, நடக்குமா நடக்காதான்னு தெரியல, சரி பார்க்கலாம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அவிசுவாசமாய் பேசிக்கொண்டு இருக்கிறோம். நாம் விசுவாசியாக இருக்கிற நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் பேசுகிற ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கிறது என்ன, விசுவாசித்தா நான் என்ன செய்யணும், நான் பேசணும். நான் விசுவாசம் உள்ளவனா பேசணும். ஆண்டவர் சொல்ற மலையை பார்த்து பேசுன்றாரு. அந்த மலையை பார்த்து பேசினா அது என்ன செய்யும், அது நீ சொன்னபடி அந்த மலை என்ன செய்யும், அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற. நம்ம சூழ்நிலையை பார்த்து பேசணும். நம்ம சூழ்நிலையை பார்த்து என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், பயந்து கொண்டு இருக்கிறோம். சூழ்நிலை பார்த்து பேசணும். பாரு, நமக்கு எதிர்த்து நின்று போராடுகிற காரியங்களை பார்த்து விசுவாசம் இல்லை பேசணும். உனக்கு என்னிடத்தில் என்ன இல்லை, அதிகாரம் இல்லை, என் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, என் மேலே உனக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை என்ற பேசணும். பேசினா அது நம்ம விட்டு போயிடும். ஹல்லேலூயா. எனக்கு பேசுறதுக்கு நம்ம என்ன செய்ய, ஏன் உள்ள நம்ம இடத்துல என்ன இல்லை, விசுவாசம் இல்லாதனால். நான் விசுவாசித்தால் எனக்கு மறுவுத்துறை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். விசுவாசம் உள்ளவர்கள் என்ன காண முடியுமா, நற்கிரியைகள் காண வேண்டும். நம்மிடத்தில் நற்கிரியை இருக்கா? சில வேளை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறோம், ஆனால் விசுவாசமாக என்ன செய்யுதில்ல, பேசுகிறது இல்லை. விசுவாசின்னு சொல்கிறேன், ஆனால் என்னிடத்துல என்ன இல்லை, நற்கிரிகள் காண, நல்ல காரியம் எதுவும் காண மாட்டேங்குது. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு எனக்கு என்ன அடையாளம், என்னிடத்துல நல்ல காரியங்கள், நற்கிரிகள் நம்மிடத்துல காணப்படும். என்னிடத்துல நற்கிரிகள் காணப்படுகிறதா? நீங்கள் பார்க்க, இன்னைக்கு என்னுடைய பேச்சு எப்படி இருக்குது, அதே நற்கிரிகள் இருக்குது. என்னுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குது, என்னுடைய செயல்கள் எப்படி இருக்குது, அதெல்லாம் நல்லதாக இருக்கா என்று நாம் பார்க்க வேண்டும். இதெல்லாம் எனக்கு நல்லா, எதுவுமே நல்லா இல்லாமல் நான் ஜெபம் பண்ணாக்கா ஆண்டு எப்படி மருவத்தில் கொடுப்பாரு பாருங்களேன்.
அதான் சொன்னார், ஆண்டவர் சில வழிமுறைகளை வச்சிருக்கிறாரு. அந்த வழிமுறைகளின்படி நடந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற மறு உத்தரவை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என்னிடத்தில் எந்த நற்கிரியும் இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அந்த ஜெபத்துக்கு நம்ம பலன் வராது பாரு. ஏனென்னா விசுவாசமானவர்கள் அவரிடத்தில் என்ன காண முடியுமா? அவரிடத்தில் நற்கிரியைகள் செய்யணும், நற்கிரியைகள் காணணும். என்கிட்ட எப்படி இருக்கு நற்கிரியைகள் இருக்கா என்று நாம் பார்க்க வேண்டும். அதே நம்ம நற்கிரிகை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சு, என்னுடைய சுபாவம், என்னுடைய நடக்க, என்னுடைய பழகிற காரியங்கள் எல்லாமே அது எல்லாமே தேவனுக்கு முன்பாக அது நல்லதாக இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த நற்கிரிகை உடையவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கு. எனக்கு விசுவாசம் இருந்தால் நான் பேசணும். 2, எனக்கு விசுவாசம் இருந்தால் என்னிடத்தில் நற்கிரியைகள் காணப்பட வேண்டும். 3வது, விசுவாசம் இருந்தால் என்னிடத்தில் கிரியைகள் காணப்படும், என்னிடத்தில் செயல்கள் நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதுக்கேற்ற கிரியைகள் இருக்க வேண்டும். பாருங்கள், இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசின்னு சொல்கிறேன், ஆனால் ஆண்டவரை மட்டும் என்ன செய்ய மாட்டோம், தேடி வர மாட்டோன்றோம். என்கிட்ட கிரியைகள் இல்லை, நான் விசுவாசம் இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற செயல்கள் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கு, அதுக்கேற்ற கிரியைகள் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கு. பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விசுவாசத்துக்கு ஏற்ற செயல்கள் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதான் அந்த விசுவாசமுள்ள அந்த ஜெபம் கர்த்தர் கேட்டு அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அங்கே பர்த்திமேயு ஒரு குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டவரால் அவன் கண்ணு தெரியாதனால இப்போ அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். இப்போ அந்த வழியாய் ஆண்டவரால் இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்படுகிறான். அவன் அதற்காக தான் காத்து கொண்டு இருக்கிறான். இயேசு ஒரு நாளிலே பிச்சை எடுக்கிற அந்த வழியாக நிச்சயமாய் வருவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவன் காத்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்தை யார் பார்த்தாங்களோ இல்லையோ, அவன் விசுவாசத்தை ஆண்டவராக இயேசு பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் விசுவாசம் பாருங்க. அவன் ஒரு நாளில் அவன் கேள்விப்படுறான், ஆனால் நசனாகி இயேசு இந்த வழியாகி வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே நாங்கள் நாம் பார்க்கிறோம் 47ஆம் வசனம் 48ஆம் வசனத்தில் அவன் அவரை கூப்பிட தொடங்கினான். அநேகர் அவனை அதட்டினாலும் அவனை அதிகமாய் கூப்பிட்ட. ஏன்? அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே இருந்த சில வேளையில் நான் ஜெபம் பண்ண ஜெபம் கேட்கப்படாத போது ஜெபத்தை விட்டுடுறோம், ஆண்டவரை தேடுறதை விட்டுடுறோம். ஏன்? விசுவாசம் போயிடுச்சு. நமக்கு கொஞ்சம் அந்த காரை நிறைவேறதுக்கு கொஞ்சம் உற்சாகமாக வரும், ஜெபத்துக்கெல்லாம் வரும். ஆனால் அது கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு ஜெபத்துக்கு வரலை, ஜெபத்துக்கு பதில் வரலை, சூழ்நிலையெல்லாம் மாறி போச்சு அப்படின்றா அடுத்து நான் ஜெபத்துக்கே வரமாட்டோம். பாருங்க, ஜெபத்துக்கு வரமாட்டோம். ஏன்? விசுவாசம் போயிடுச்சு நம்மளுக்கு. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவனை அநேகர் அதட்டுறாங்க, ஆனால் அவன் என்ன செய்யலை? விசுவாசத்தை விடலை. ஹல்லேலூயா. முன்னிலும் அதிகம் கூப்பிடுறான். வாழ்க்கையில் ஜெபத்துக்கு தடை வரதா இன்னும் நான் அதிகமாக ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. என் ஜெபத்தினுடைய காரியங்கள் வருவதற்கு சூழ்நிலைகள் எல்லாம் சாத்தியம் இல்லாமல் போக தான் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அப்படியே விட்டுறோம். பாருங்க, பார்க்கிறோம், அவனை கூப்பிடுறான், எல்லாரும் அவனை அதட்டுறாங்க, அமைதியாயிருன்னு சொல்லிட்டு.
அவன் அமைதியாக இருக்கல, அமர்ந்து இருக்கலை, இன்னும் அவன் அதிகமாய் கூப்பிடுகிறத இந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அவன் விசுவாசத்தில் பார்க்கிறோம். அவன் விசுவாசத்தினால அவன் பேச தொடங்குறத பார்க்குறோம். அவன் விசுவாசத்தினால அவன் நற்கிரிகள் பார்க்க ஆண்டவரை கூப்பிட்றத விடலை. அவன் விசுவாசத்தினால நாம் பார்க்கிறோம் அவனுடைய செயல் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தொடர்ந்து வாசித்தப்பா, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்கிறாரு. அவன் வரும்போதே ஒரு காரியத்தை அவன் செய்கிறான்னு பாருங்களேன். 50ஆம் வசனம், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அந்த நாட்களிலே பிச்சைக்காரனுக்குன்ட்டு ஒரு ட்ரெஸ் கொடுத்துப்பாங்க. தூரத்துலேருந்து பார்க்கணுன்னா அவங்களுக்கு பிச்சைக்காரனை அறிந்து கொள்வோம். இப்போ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி போட்டான். ஏன் இனி எனக்கு இது தேவையில்லை, ஏனென்றால் என் ஜபத்துக்கு அவர் பதில் தருவார் என்று விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன அவரிடத்தை கேட்கிறேனோ அதை அவர் நிச்சயமாக தருவார். அற்புதம் நடக்கலை, அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவன் காரியத்தை அவன் ட்ரெஸ்லாம் தூக்கி வச்சிட்டான். இனி இந்த ட்ரெஸ் எனக்கு தேவையில்லைன்ட்டு. ஏன்? ஆண்டவராக இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய, ஜபத்துக்கு பதில் தருவார். அதே போல் நீங்கள் பார்க்கிறோம், அவன் என்ன வேணும்னு கேட்குற, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னபோது 52ஆம் வசனத்தில் பாரு, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றால் உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. நான் விசுவாசம் உள்ளவர்களாய் என்ன செய்யணும்? நம்ம கூப்பிடும்போது, ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு மறு வரும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். நான் விசுவாசிக்கிறேன் என்றால் நான் பேசுகிறவனாக இருக்கிறேன். விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசணும். நற்கிரிகள் வாழ்க்கையில் காணப்படணும். விசுவாசத்துக்கு ஏற்ற செயல்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தேர்றதை ஒரு நாள் விடக்கூடாது. பாருங்கள், ஆண்டவருக்கு செய்கிற ஜெபத்தை ஒரு நாள் விடக்கூடாது. தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கோம். அப்போது நம்ம ஜபத்துக்கு கத்த மருவத்தை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வங்க நாம் பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வாதம் உள்ளமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் ரோட்டில் உட்கார்ந்து பிச்சை கொட்டு கொண்டு இருந்தவன் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி அவன் அற்புதத்தை பார்த்தவனாய் அல்ல, அவனே அற்புதமாய் அவன் வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா. இது போல கத்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒன்று, நான் நம் ஜபத்துக்கு பதில் மறுஉத்தரவு கொடுக்கிறவ, ஆனால் அதுக்குண்டு சில வழிகளை வைத்திருக்கிறார். அந்த வழியாய் வந்தால் தான், அந்த ஒரு காரியம் இருந்தால் அந்த ஜபத்துக்கு நம்மளால் பதில் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, விசுவாசித்தால் மறுத்து, நம்ம விசுவாசத்தோடு நாம் ஜபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரெண்டாவது பார்க்கிறோம், நிலைத்திருந்தால் மறுத்து, நாம் நிலைத்து ஆண்டவருக்குள்ள நாம் நிலைத்து இருக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம என்ன செய்யணுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நாம் தேவனுக்குள்ளே நாம் நிலைத்திருக்கிற ஜனமாக இருந்தால் தான் நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும், கொடுக்கப்படும். நான் ஆண்டருக்குள்ளே நிலைத்திரலைன்னா எந்த ஜபத்துக்கு எனக்கு பதில் வராது. நான் கர்த்தருக்குள்ளே நான் நிலைத்து இருக்கிறேனா என்று நாம் பார்க்கணும். நம்ம இந்த அநேகவே நம்ம கர்த்தருக்குள்ளே நிலைத்தில்லாதபடி தான் நான் ஜீவியம் காணப்படுகிறேன். நான் கர்த்தருக்குள்ளே நிலைத்து இருக்கிறேனா இல்லை ஆண்டவர் விட்டு நான் விலகி இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். நான் ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிற சூழ்நிலை என்னதான் ஜபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஜபத்தை கேட்க மாட்டார். அந்த ஜபத்துக்கு பதில் வராது. பாருங்கள், அதனால் மிகவும் ஜாக்கிரதையா நம்ம ஆண்டவர் என்ன ஆனாலும் நாம் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கு. ஆண்டவர் கூட தான் இருக்கணும். கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ இன்பமோ எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டரை விட்டு நம்ம போனாக்கா நம்ம இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கூட நம்ம போக முடியாது. இன்னும் நான் சொல்ல போனால் இருக்கிறது கூட போயிடும் நம்மளுக்கு.
இருக்கிறது கூட போயிடும். ஆண்டவரே கூட இல்லைன்னா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? இருக்காது. அதனால் நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம நிலைத்து இருக்கணும். நம்ம அவருக்குள்ளே நிலைத்து இருந்தால் தான் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு கொடுக்கப்படும். அது நம்ம பரலோகத்திலிருந்து நமக்கு என்ன அது மறு உத்தரவு நமக்கு வரும் பாரு. அதனால் நான் தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறேனா, ஆண்டவருக்குள்ளே எல்லா சூழ்நிலையிலும் நான் நிலைத்திருக்கிறேனா என்று நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை அது இல்லாத இருப்போமா, நம் ஆண்டவருக்குள்ளே எல்லா சூழ்நிலை முடிவு பரியந்தும் நாம் தேவனுக்குள்ளே நிலைத்து, அதான் வேதம் சொல்லுகிறீங்க, முடிவு பரியந்து நிலைத்திருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். நம்மளால் முடிவு பரியந்து நிலைத்திருக்கிறதா என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். அதாவது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிற ஜனமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் பாருங்கள். அதாவது தேவனுக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். தேவனுக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கிறது நிலைத்திருக்கும் நாம் என்ன ஜெபித்தாலும் அந்த ஜெபத்துக்கு கத்த பதில் தந்து மருவத்தை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுக்குள்ளே நாம் நிலைத்திருந்தால் நம்ம வாழ்க்கையில் சில என்ன எப்படி இருக்கும் என்றால், நம்ம வாழ்க்கை என்ன ஒரு அடையாளம் தெரியும்னா, நீங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவருடைய 6ஆம் வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நான் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று நான் சொல்றேன்னா, நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் எப்படி நடந்தாரோ அது போல நானும் நடக்கணும். ஆண்டவர் பைபிளில் அவர் எப்படிலாம் நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படிலாம் நடந்தார், அப்படி எப்படிலாம் வாழ்ந்தார், அது போல் நம்ம வாழணும். அது போல் வாழாமல் நான் ஆண்டவருக்குள்ளே தான் நினைச்சிருக்கிறேன், ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறேன்னா சொல்கிறதுனா நம்பி நம்ம ஏமாற்றி கொள்கிற காரணம். ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க, ஆண்டவர் எப்படிலாம் நடந்தாரோ, எப்படிலாம் செய்தாரோ, எப்படிலாம் வாழ்ந்தாரோ, எப்படிலாம் இருந்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களால், அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவர் நிலைத்திருந்தாலும் என்ன செய்ய மாட்டோமா? பாவம் செய்ய மாட்டோம். அப்படின்னா அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டோம். நான் அவருக்கு பிரியமில்லை, அவருக்கு பிரியப்படி நான் நடக்கிறேனா, இல்லை இன்னும் நான் பாவம் செய்து கொண்டு இருக்கிறேனா என்று நான் பார்க்கவேன். நான் நிலைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை தேடாமல் இருந்தால் அது பாவம் தான். ஆண்டவர் கிட்ட சேராமல் இருக்குது பாவம் தான். ஆண்டவருக்காக சில காரியங்கள் விட்டு விடணும், அதில் விடாமல் இருக்குது பாவம் தான். ஆனால் சொல்கிறது நான் ஆண்டவருக்குள்ள என்ன செய்கிறேன்? நிலைச்சிருக்கிறேன்னு சொல்லி நம்ம தேவனை நிலைச்சிருக்க. அவனிடத்தில் என்ன இருக்க காணப்படாது? அவனிடத்தில் பாவம் காணப்படாது. பாவம் செய்கிற இடத்துல அவரை எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியும். பாவம் செய்த ஆண்ட நம்மோடு கூட இருக்கவும் மாட்டார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு நிலைத்திருந்தால், என் வாழ்க்கையில் நான் தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம், அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7 நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்ம நிலைத்திருக்கும் போது நிச்சயமாய் தேவன் எல்லாவற்றிலிருந்தும்
பார்க்கும்போது ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது நம்மளிடத்தில் அந்த பாவம் நம்மளிடத்தில் காணப்படாது. அதனால் அந்த பாவம் செய்யலாம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம இருக்கக்கூடாது. சின்ன வேறு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள்ளே நாம் நிலைத்திருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். தேவனுக்குள் நிலைத்திருக்கிறது என்னவென்றால் நாம் எதிலெல்லாம் நாம் நிலைத்திருக்கணும் என்று பார்க்கும்போது ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது தேவனுக்குள் நிலைத்திருக்கிறது என்னவென்றால் தேவன் எதெல்லாம் நிலைத்திருக்கணும்னு சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம நிலைத்திருக்கணும். பாருங்கள், அதெல்லாம் நிலைத்திருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்ற ஒரு அர்த்தம். இங்கே யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால், அவருடைய உபதேசத்தில் நிலைத்திரு, அவர் நமக்கு என்னெல்லாம் உபதேசம் சொல்லியிருக்கிறாரோ அந்த உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவர் உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க நாம் அவர் உபதேசத்தில் நம்ம நிலைத்திருக்கிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்ம அந்த உபதேசத்தில் அவர் என்னெல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாரோ சொல்லி அந்த உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே என்ன செய்யணுமா, நிலைத்திருக்க வேண்டும். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்கிற ஜனனாக இருக்கணும். இன்னைக்கு அழைப்பை விட்டு மாறி போகிறோம், அழைப்பை விட்டு விடுறோம், நம்ம அழைப்பை விட்டு விலகி போகிறோம். நான் தேவன் அழைக்கப்பட்ட அழைப்பில் நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த அழைப்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறேன். நான் தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் அழைப்பை விட்டு வேற எங்கெங்கேயோ நான் போய் கொண்டு இருந்தாக்கா அது தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று அர்த்தம் இல்லை. இன்றைக்கு நான் தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறேன்னா அவர் அழைக்கப்பட்ட அழைப்பில் நான் நிலைத்திருக்கிறேனா என்று நான் எதற்காக என்னை அழைத்தாரோ அதிலே நான் நிலைத்திருக்கிறேனா என்று நம்ம பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு கொஞ்ச காலம் அப்படி நிலைத்திருக்கிறோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுடுறோம். கொஞ்ச காலம் நிலைத்து இருக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சில 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 பிரச்சனைகள் வரும்போது அல்லது சில ஆசீர்வாதங்கள் வரும்போது அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அது பின்னாடியே போயிடுறோம். பாரு, சில பேர் கற்பாறையில் விழுந்த விதையை போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. பாருங்க, அதனால் நம்முடைய வாழ்க்கை பார்க்க நம்மளால் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே என்ன செய்ய முடியல, நிலைத்திருக்க கற்றுக்கொண்டவைகளில் நம்மளால் நிலைத்து அதை கடைப்பிடிக்க முடியல, நம்மளால் அதன்படி நடக்க முடியல. கொஞ்சம் காலம் இருந்து கொஞ்சம் நெருக்கம் போராட்டம் உபத்திரம் வரும்போது அதெல்லாம் நம்ம விட்டுறோம். பாருங்க, இப்படி தேவனுக்குள்ளே நம்ம நிலைத்தில்லை என்றால் நம்முடைய ஜபத்துக்கு மறு உத்தரவு என்பது மிக மிக கடினமாக இருக்கும். அதில் நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருந்து நாம் ஜெபித்தாதான் நம்முடைய ஜபங்களுக்கு மறு உத்தரவு அவரால் கொடுக்க முடியும். அல்லது தேவன் கொடுக்கிற மறு உத்தரவை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியும். யாருக்கு அவர் கடனாளி அல்ல. நான் ஜெபம் பண்ண மருவத்தை கொடுத்துருவார், ஆனால் பெற்றுக்கொள்வது என் கையில் இருக்குது. அவருக்குள்ளே நான் நிலைத்து இருந்தால் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை விட்டு நான் விலகிட்டால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்புறம் ஆண்டவரை பார்த்து நீங்கள் பதில் கொடுக்கலான்னு சொல்ல முடியும். நான் உனக்கு பதில் கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவார். நீ அதை பெற்றுக்கொள்ளாதபடி நீ எப்படி இருக்கிற, அபாத்திரமாக இருக்கிற, அதுக்கு நீ பாத்திரமானா இல்லை, அதனால் நீ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற, அப்படி தான் சொல்லுவார் ஆண்டவர்.
நான் தேவனுக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கிற ஜனங்களாக இருக்க, அவர் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அதுபோல் அது மாதிரி நான் கற்றுக்கொண்ட, நம்ம தெரிந்து கொண்ட வசனங்களில் நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக நான் இருக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தை நடுப்பகுதியை பார்ப்பீங்களானால், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினால், வசனத்தில் நிலைத்திருக்கணும். கர்த்தருடைய வசனத்தில், வேதத்தில் நிலைத்திருக்க. வசனம் என்ன சொல்லுகிறதோ, வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன, அதன்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படணும். அதிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஜபத்தை மறுத்திரமாக பெற்றுக்கொள்ள முடியும். வசனத்தினுடைய வாழ்க்கை இல்லைன்னா நம்ம நான் ஜபம் பண்ணாலும் நம்ம ஜபம் கேட்கப்படாது. ஜபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியாது. வசனம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அவருடைய நாமம் என்ன நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? நீங்கள் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தால் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்புறம் என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அப்படின்னா, என் வார்த்தையின் நிலைத்திருந்து நீ கேட்டா, நம்ம வார்த்தையை வார்த்தையில் நிலைத்திருக்கணும். தேவனுடைய வசனத்தில் நிலைத்திருக்கணும். அவர் வார்த்தையை நான் கடைப்பிடிக்கல, அவர் வசனத்தை கடைப்பிடிக்க நான் ஜெபம் பண்ணாக்கா ஆண்டவர் பதில் கொடுக்கணும் எதிர்பார்க்கணும். ஆண்டவர் எப்படி கொடுப்பார்? அவர் நீதி உள்ள தேவன். ஹல்லேலூயா. தன் நீதிபதி தான், நீதியின்படி தான் செய்வார். நமக்காக அவர் எதையும் மாற்றிக்க மாட்டார். நம்ம தான் மாற்றிக்கணும் நம்ம காரியங்களை. நம் வசனத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனை நிலைத்திருக்கான். நம்ம தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய அன்பிலே நம்மால் நிலைத்திருக்க முடியல. தேவனுடைய அன்பிலே நம்மால் நிலைச்சிருக்க முடியல. அதெல்லாம் மாறி போகுது. ஆனால் தேவனுடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேன். தேவனுடைய அன்பை நிலைத்திருந்தால் நான் என்கிட்ட என்ன காணப்படும்? நான் மனுஷருக்கு மேலேயும் என்னால் அன்பு செலுத்த முடியும். இன்றைக்கு என்னை பகைக்கிற மேலே என்னால் என்ன செய்ய முடியல, என்னை துன்பப்படுத்துகிற மேலே என்னால் செய்ய முடியல, அன்பு செலுத்த முடியல. அப்படின்னு என்ன, நான் தேவனுடைய அன்பில் இன்னும் நிலைத்தில்லை. நான் இன்னும் நிலைத்து இல்லாமல் தான் இருக்கிறேன். ஏன்? என்னிடத்த பகைக்கிற மேலே என்னால் என்ன செய்யல, அன்பு செலுத்த முடியல. என்னை திட்டுறவங்க மேலே அன்பு செலுத்த முடியல. எனக்கு விரோதமாக எழுவ என்னால் அன்பு செலுத்த முடியல. அப்படின்னா நாம் தேவனுடைய அன்பில் எப்படி நிலைத்திருக்க முடியும் பாருங்கள். ஏன்னா தேவனுடைய அன்பு பகைக்கிறவர்களையும் நேசித்தது. ஹல்லேலூயா. அவளை துன்பப்படுத்துகிறவங்களையும் நேசித்தது அந்த அன்பு. அதனால் அந்த அன்பிலே நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் பாருங்கள். அப்படி நிலைத்திருந்தால் தான் அந்த மறு உத்தரவு நம்மால் தேவன் கொடுக்கிற மறு உத்தரவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே நல்லா தெரிந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற ஒரு 3 பேரை கொண்ட ஒரு சிறிய குடும்பத்தை பார்க்குறோம். அந்த குடும்பத்தின் இடத்து ஆண்டவர் அதிக அன்பாக இருந்தார். எப்போதெல்லாம் அந்த பெத்தானியாக்கு என்ற ஊருக்கு வராரோ அப்போதெல்லாம் அந்த வீட்டில் அவர் தங்கி அங்கே ஊழியம் செய்து வருவார். அவ்வளோ நெருக்கமாக அந்த குடும்பத்தாரும் ஆண்டவராக இயேசுவும் இருந்தார்.
இப்போது அந்த குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடக்க என்னவென்றால், அந்த லாசரு வியாதிப்பட்டிருக்க மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான். இப்போ அந்த 2 சகோதரிகள் ஆண்டவரிடத்தை செய்தி அனுப்புகிறாங்க. அனுப்பும்போதே அவங்க சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அவங்க அந்த சொல்லும்போது அவங்க என்ன சொல்லி அனுப்புகிறாங்க பாருங்களேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம். அப்போது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். சொல்லும் போது அப்படி சொன்னீங்க, அவன் யாருன்னா நீ சிநேகிக்கிறவன் பாவன் அப்படின்னா என்ன, நீ சீக்கிரமாக வந்து அவனை குணப்படுத்தணும். ஆண்டவர் அதை கேட்டு அவர் என்னதான் செய்தார், 2 நாள் பிந்தி தான் வராரு. பிந்தி வரும்போது அவன் மறித்து கல்லறை அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் அவர் வந்தபோது அந்த 2 சகோதரிகள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இங்கே நாம் பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்கிறத பார்க்குறோம். 32ஆம் வசனம் பார்க்கிறோம். இயேசு இருந்த இடத்தை மரியாள் வந்தபோது அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்த, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீரானா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். இப்போ இவ்வளோ சொல்லி நீங்கள் வரலையே, ஏன் வரல, இப்போ எதுக்கு வந்தீங்க? நாம் வந்தால் கேட்டிருப்பான்ல. அப்போயே நாங்கள் சொன்னோமே, 4 நாள் கழிச்சு வந்து எல்லாமே முன்னி போச்சே, இப்போ வந்து என்ன பிரயோஜனம், இப்போ எதுக்காக வந்தீங்க என்று எத்தனையோ கேள்வி கேட்டுருப்போம். ஆனால் அந்த குடும்பம் அவங்க என்ன செய்யலை, அப்படி கேட்கல. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் என்ன செய்ய மாட்டான், மறித்து. அது எதை காட்டுதுன்னா, அவர்கள் அவ்வளோ பெரிய இழப்பை அவங்க சந்தித்தானோ அவர்கள் தேவனுக்குள் நிலைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அதே அவர் அன்பிலே அவங்க நிலைத்து, அவர் வார்த்தையில் அவங்க நிலைத்திருக்கிறத பார்க்கும். அதனால் அவங்களிடத்தை எந்த குறையும் வெளிப்படலை. ஆண்டவர் குறித்து எந்த காரியம் அவங்க சொல்லவே இல்லை. அது பதிலாக அவங்க சொன்னாங்க, இங்கே இருந்தேன்னா இப்போ சகோதரன் மனிதன் அப்படி தான் சொல்கிறாங்க அவங்க. அப்படின்னா அவருடைய ஆண்டருக்குள்ளே எவ்வளவு அவங்க எப்படி நிலைச்சிருக்காங்க. ஒரு பெரிய இழப்பு வருது. அந்த சகோதரனா அவனுக்கு அவங்க வீட்டில் ஒரு வேளை அந்த வீட்டில் யாரும் இல்லை, ஆம்பளை துணை யாரும் இல்லைப்பா. அவன் சகோதரனா அவங்களுக்கு இப்போ அந்த துணையும் இல்லை பாருங்களேன். இது போயிட போதே, இந்த ஆம்பளை துணை போயிட போதே, சகோதரன் மறித்து போகிறானே என்ற அந்த ஒரு ஆதங்கத்தில் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்டு அவர் பிந்தி தான் வராரு. ஆனாலும் வந்தாலும் அந்த சகோதரத்தில் எந்த குறையும், எந்த ஆண்டவரை பற்றி எந்த காரியம் என்ன செய்யலை, குறையும் சொல்லலை, கோபம் படலை, எந்த முறுமுறுப்பும் இல்லை. இன்றைக்கு நமக்கு கொஞ்சம் நடந்தாவே முறுமுறுப்பாயிடுறோம் பாருங்கள். நம்ம ஜபத்தை கொஞ்சம் காலம் தாமதம் ஆயிடுச்சுன்னா, இல்லை நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கலைன்னா நம்ம முறுமுறுக்க ஆரம்பித்தோம். ஆனால் இந்த சகோதரிகள் வாழ்க்கை அந்த முறுமுறுப்பே இல்லை பாருங்கள். ஏன், அவர் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. அவங்க அவருக்குள்ளே நிலைத்திருந்ததுனால்தான் இழந்து போன சகோதரன் உயிரோடு எழும்பி வந்தான். ஹல்லேலூயா. மரித்து 4 நாள் ஆயிடுச்சா, அந்த கல்லையில் வெறும் எலும்பு தான் இருக்கும். அந்த சகோதரேஸ்வரன் இப்போ இந்த திறந்த எல்லாம் நாரண்ட எல்லாம் அழுகி போயிருக்காண்டவர் அடையாளம் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்க்குறோம், இந்த சகோதரனை கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொடுக்கிறத பார்க்க. அவங்க ஜபத்துக்கு இங்கே பதில் வருகிறத, அவங்க மறு உத்தரவு பெற்றுக்கொள்கிறத பார்க்க. இழந்து போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் அந்த நிலையிலும் அவங்க தேவன் தருகிற மறு உத்தரவை அவங்க பெற்றுக்கொள்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஏன், அவங்க கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க அந்த என்னன்னா நம்ம சொல்லி அமிச்சோம், வரவில்லையே என்ன ஆண்டவர் விட்டு அவங்க வழி விலகி போகவே இல்லை பாருங்க. எல்லா ஜனங்க ஆறுதல் சொல்ல வராங்க, வந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு வந்திருக்கிறான்னு சொன்னபோது சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை தேடி தான் போனாங்க. ஹல்லேலூயா. நான் கஷ்டப்படும் போது அவர் வரல, சொந்தக்காரன் தான் எனக்கு வந்தான். அதான் சொந்தக்காரன் தான் எனக்கு முக்கியம்.
அப்படின்ட்டு அவன் சொல்ல பாருங்க. ஏன்? கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தார்கள். நாம் தேவனுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிற ஜனமாய் நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா. நாம் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. அவர் உபதேசத்தை நினைக்க அழைப்பிலே நம்ம நிலைத்திருக்கணும். கற்றுக்கொண்டவர்களிலே நம்ம நிலைத்திருக்க, வசனத்தில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதனால் நம்ம நிலைத்திருந்தால் நம்ம மருத்துவம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இது மூன்றாவதாய் நாம் பார்க்க, அறிந்தால் மருத்துவம். நாம் கர்த்தரை அறிகின்ற அறிவு நமக்கு தேவை. வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். பார்க்கிறோம், நாம் எதை கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்தோமானால், அறிந்தால் நமக்கு மறு உத்தரவு. ஹல்லேலூயா. நாம் தேவனை அறிய வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனை நம்ம அறிகின்ற விதத்தை இன்னும் அறியாமலே இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். அதாவது ஆண்டவர் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் பாருங்க சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று. நாம் தேவன் எப்படிப்பட்டவர், என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு, என்னிடத்தில் என்ன விரும்புகிறாரு, நான் எப்படி இருக்கணும் விரும்புகிறாரு, என்னிடத்தில் என்ன வெளிப்பட வேண்டும் நம்ம அதை அறிக்கிறோம். அந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிற ஜனங்களாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவர் குறித்த அவர் அறிகிற விதத்தில் இன்னும் அறியாமலே இருக்கிறதுனால நம்ம அநேக வேலையில் நம்ம என்ன செய்கிறதில்ல, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்காமல் இருக்கோம். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாமல் இருக்கோம். பெற்றுக்கொண்ட நன்மை அதிகம், ஆனால் அதுக்கேற்ற ஒரு கனத்தையோ ஒரு மகிமையோ நம்ம என்ன செய்த கொடுக்கறதில்ல பாருங்கள். ஏன்? அவரை இன்னும் நம்ம அறிய வேண்டிய விதத்தில் நம்ம அறியாது இருந்தனால என் மனம் போன போக்கில் என்ன செய்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன், நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் என்னதான் சொன்னாலும் நம்ம விருப்பம் எதுவோ அப்படி, அவர் விருப்பம்னா அப்படி இருக்கட்டும், நான் என்ன விரும்புகிறேனோ, நான் என்ன செய்யணும்னு எதுவோ அதை தான் நான் செய்வேன் தவிர ஆண்டவர் இவனை விரும்புறதுல நம்மளால் செய்ய முடியாது. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம் பாருங்க. ஏத்தில் நாம் பார்க்கிற ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோத்திராமலும் தங்கள் சிந்தனை வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நம்ம அவரை அறிகிற விதத்தில் அறியாமல் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது பாருங்க. நம்ம அவரை அறிகிற கிருபையை கேட்கணும் பாருங்க. நம்ம அறிந்து கொள்ளும் விதத்தில் தேவனை நம்ம அறிய வேண்டும். நம்ம இல்லைன்னா அவரை புரிந்து கொள்ள விதத்தில் அவர் புரிந்து கொள்ள முடியும். சில பேர் நம்ம வீட்டு பிள்ளைகளை கேட்குறோம் பாருங்களேன், நான் என்ன எதிர்பார்க்குறேன், நான் என்ன சொல்கிறேன், உனக்கு புரியலையா அப்படின்னு சில பேர் கேட்குறோம்ல. சில காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், ஆனால் அது புரியாமல் இருந்தால், அறியாமல் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், திட்டுறோம் பாருங்கள். நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, நான் சொல்கிறது உனக்கு விளங்கலையா அப்படின்னு கேட்குறோம்ல. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை நம்ம அறிந்திருக்கிற விதங்களிலே நாம் அறியப்பட்ட ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் இந்த யோவான் 11ஆம் 10ஆம் வசனத்தில் சொல்லும்போது அந்த சொல்கிறாரு பாருங்களேன்,
யோவான் 10:14 நானே நல்ல மெய்ப்பெண், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளால் அறிந்தும் என்னுடையவைகளை அறிந்து என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நான் என்னுடைய அறிந்திருக்கிறேன், அது மாத்திரம் என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆனால் தேவனை நம்ம அறிந்திருக்கிறோமா? நான் எப்படியாய் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று நாம் பார்க்க வேண்டும். நான் கர்த்தரை, நான் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் நான் அறிந்திருப்பேனால் என் ஜபத்துக்கு பதில் நிச்சயமாக உண்டு. ஹல்லேலூயா. அந்த மருவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி அது தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியாததுனால நான் கர்த்தருக்கு சில வாழ்க்கையில் சில பிரியமில்லாத காரியங்களை செய்கிறேன், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்கிறேன், ஆண்டவர் சித்தம் இல்லாத காரியங்களை செய்கிறேன். இதெல்லாம் செய்து நான் ஜபம் பண்ணால் அந்த ஜபம் எப்படி கேட்கப்படும் பாருங்களேன். எப்படி ஜபம் கேட்கப்படும்? பிள்ளைகள் அது போல் நடந்தால் பிள்ளைகள் கேட்கறது கொடுப்போமா? கொடுக்க மாட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று செய்துன்னு இருக்கிற, அதெல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோமே. ஆனால் ஆண்டவர் இடத்துல வந்தாக்க நம்ம என்ன வேணால் செய்வான். நம்ம ஜபம் பண்ணால் அவர் என்ன செய்யணும்? கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பாருங்கள். அது எப்படி நடக்கும் பாருங்களேன். அவரை நம்ம அறிந்தோமானால் நம்ம நிச்சயமாக நம்ம ஜபங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும் பாருங்கள். அதனால நாம் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் நாம் அறிந்திருக்கிறவர்களாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்ல, நாம் அவரை அறிந்தோமானால் ஆண்டவர் தம்மை அறியப்பட்டு இருக்க ஜனங்களை அவர் என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் 91ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த 91ஆம் சங்கீதத்தில் நாம் தெரிந்த ஒரு வசனம் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் கடைசி என் நாமத்தை அவனை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவனை அறிய வேண்டும். அதான் வேதம் அவர் அறிகின்ற அறிவினால் என்ன செய்யணுமா? நம்ம பெருக வேண்டும். நம்ம அந்த தேவனை அறிகின்ற அறிவு நம்ம வாழ்க்கையில் பெருக வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அதனால் நம்ம அவன் அறிய வேண்டும். எதை அறிய வேண்டும்? நீங்கள் ரோமர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்குறோம். நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. எதை அறியணுமா? தேவ சித்தத்தை அறிய வேண்டும். என் வாழ்க்கையில் தேவ சித்தம் என்ன, எனக்கு குறித்த தேவ சித்தம் என்ன, எனக்கு குறித்த அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிற ஜனமாக இருக்கணும். அறியப்பட்ட அந்த தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை காணப்பட வேண்டும். இன்றைக்கி தேவ சித்தத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா, தேவ சித்தத்தை நான் அறிந்திருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கி தேவ சித்தமே என்னுடைய சுய சித்தம் தான் எனக்கு தேவைப்படுது. என் சுய சித்தத்தின்படி தான் நடக்க விரும்புகிறேன். தேவ சித்தத்தின்படி நம்ம நடக்க நமக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை பாருங்கள். என் சுய சித்தம் நமக்கு என்ன செய்யணுமோ அதுதான் நம்ம செய்யறதா. அது என் காரியத்தெலாம் ஒதுக்கிட்டு என் காரியத்தான் விட்டு நான் ஆண்டவரத்தில் வரணும், ஆண்டவரை தேடணும் இல்லை, அது போலலாம் இல்லவே இல்லை. முதல் நம்முடைய காரியம் அப்போ தான் மற்றதெல்லாம் ஆண்டவர் காரியம். அதை விட்டுட்டு என் காரியம் முக்கியமாக இருந்தால் அதை விட்டுட்டு இந்த நேரத்தில் ஆண்டவரை தான் தேடணும், என்ன அந்த சூழ்நிலை வரும்போது ஆண்டவரை தான் தேடணும் என்ற அந்த காரியம் நம்மளுக்கு இல்லை. நம்முடைய காரியம் தான் என்ன ஆகுது, மேலாக காணப்படும். அதனால் ஆண்டவருக்கு அப்புறம் தேடிக்கலாம் ஆண்டவரை. நம்ம காரியத்தை முடிச்சிடலாம். ஆண்டவத்தை இந்த நம்ம போனாக்கா நம்ம காரியம் என்ன ஆகிடும், அது கெட்டு போயிடும். அது அதனால் ஆண்டவர் அங்கே தானே இருக்க போகிறாரு. அவர் நாளைக்கு கூட அதை போய் பார்த்துக்கலாம். நம்ம அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டு இருக்கு. அதனால் அவரை சித்தத்தை அறிகின்ற அந்த அறிவு நமக்கு தேவை. அவர் சித்தத்தை நாம் அறிய வேண்டும். அவன் என்ன செய்யணும், ஆண்டவர் நம்ம வாழ்க்கை என்ன எதிர்பார்க்கிறாரு, நான் எப்படி இருக்க விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும் விரும்புகிறேன், என்ன சித்தத்தை நாம் அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும் பாரு. அதனால் நம்ம ஆண்டவர் இயேசு சொன்னால் அவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார்.
ஆனால் தேவ சித்தத்தை நான் அறிந்திருக்கேன். என்னை குறித்து தேவ சித்தம் என்ன, ஆண்டு என்னை குறித்து என்ன வச்சுருக்கேன், அதை நம்ம அறிய வேண்டும் பாருங்கள். அதை அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடக்கும்போது தான் என் வாழ்க்கையில் நாம் ஏறெடுக்க ஜபங்களுக்கு நம்மால் மறு உத்தரவை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்னால் நம்மால் அந்த மருவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. விட சில வேளை தேவ சித்தத்தின்படி நடக்காது. தேவ சித்தம்னு சொன்ன அநேக காரியங்கள் நம்ம இருக்கு பாருங்க. அதன்படி நமக்கு நடக்கிறோமா என்று நாம் பார்க்கிறோம் பாருங்க. இன்னைக்கு அது போல இல்லை நம்ம வாழ்க்கையில். ஒரு சபைக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்பது தேவ சித்தம், தேவனுக்கு ஊழியம் செய்வது தேவனுடைய சித்தம். இதில் என் வாழ்க்கையில் இருக்குதா என்று நான் பார்க்க, நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேனா, தேவனுடைய சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேனா, தேவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேனா, தேவனை நினைத்து பயன்படுத்த, இதெல்லாம் தேவ சித்தம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்காது. சில வேளை இந்த தேவ சித்தம் இல்லாதனால என் சில ஜபங்களுக்கு என்னால் மறுவுத்தர் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. நான் ஜெபித்தாலும் அந்த காரியம் அப்படியே தான் இருக்குது, அது மாற மாட்டேது. ஏன்? என்னிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற அந்த தேவ சித்தம் என்னிடத்தில் இல்லாதனால. சில வேளை நானே ஒரு யோசித்து இதுதான் தேவ சித்தம் என்ன நானே ஒரு கற்பனை வச்சுக்கின்னு நம்ம என்ன செய்யணும், சில வேளையில் இருந்து கொண்டு இருக்கிறோமா, இதுதான் தேவ சித்தம் என்ன நானே ஒரு கற்பனை வச்சுக்கிறேன், நானே ஒரு கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் தெளிவான தேவ சித்தம் என்ன என்பதை நம்ம அறிய முடியல. அப்படி அறிந்து நம்ம அதன்படி வாழ்ந்தாதான் நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த ஜபத்தினுடைய பதிலை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று, கர்த்தருக்கு எதெல்லாம் பயப்படத்தக்க, கர்த்தருக்கு எதெல்லாம் பார்க்கும்போது எதை அறிய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்தெந்த காரியங்கள் கர்த்தர் பயப்படத்தக்கதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படும், அதை அறிந்து அதன்படி வாழ்க்கை இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், எதெல்லாம் கர்த்தருக்கு பயப்பட பயம் என்று நம்ம அறிந்து இருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை பயம். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்பட காரணம் மனுஷனுக்கு பயப்பட பயம் நம்முடைய வாழ்க்கை அதிகமாக இருக்கு. மனுஷனுடைய பயப்பட பயம் என்ன செய்யுமா, கண்ணியை வருவிக்கும். மனுஷன் பயப்பட பயம் நமக்கு ஆசீர்வாதம் வராது, இன்னும் துன்பத்தை தான் கொடுக்கும், இன்னும் வேதனை தான் கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்பட பயம்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம கர்த்தருக்கு பயப்பட இன்னதென்று நாம் அறிந்து, இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை நாம் அறிந்திருக்கிற ஜனமாக இருக்கும். இது செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்ற அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் பாருங்கள். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்பட பயம் நம்ம வாழ்க்கையில் பார்க்குற ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, ஆனால் நாளடைவில் அது கர்த்தருக்கு பயப்பட பயம் என்ன செய்யுது, அப்படியே தேஞ்சு போய் இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. கர்த்தருக்கு பயப்பட பயமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில். அதனால தான் நம்ம என்ன செய்ய மாட்டேன்றோம், ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு அசதியாக இருக்கிறோம், ஒரு அசட்டத்தனமாக இருக்கிறோம். முதல்ல அந்த பயம் இருந்தது, ஐயோ ஆண்டவர் தேடணும், இப்போ நிச்சயமாக போகணும், இன்றைக்கி போகாமல் இருக்கக்கூடாது அப்படியே அந்த பயம் இருந்தது. இன்றைக்கி அந்த பயம்லாம் போயிடுச்சு. அதனால தான் கர்த்தரை தேட வர மாட்டேன்றோம். நம்ம காரியம்தான் மேலாகுது, நம்ம காலம் தான் மேலோங்கி இருக்கு. ஏன்? அந்த பயம் இல்லாதனால. பயம் எல்லாம் பறந்து போச்சு நம்மளுக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால் என்னுடைய ஜபத்துக்கு எப்படி மறுவுத்தரவு கொடுக்க முடியும், என் ஜபத்துக்கு எப்படி மறுவுத்தரவு நான் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்களேன். முடியாது பாருங்கள்.
இல்லை மிகவும் நம்ம ஜாக்கிரதை. நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். பவுல் சொல்லும்போது எல்லாவற்றுக்கும் அனுமதிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் இது எல்லாம் என்ன ஆகுது? பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்காது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறத வேத வசனங்களை நம்மளை பார்க்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், நம்ம தேவ பக்தி உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தேவ பக்தி நிறைந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாதான் நம்முடைய ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க முடியும். நம்ம ஜபங்களுக்கு அந்த மறு உத்தரவை என்ன செய்ய முடியும்? நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எபிரேயர் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரும் உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். ஆனால் அந்த பயபக்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்ன பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சத்தமாக இருந்தால் மூடிடலாம். ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பார்க்கிறோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். பார்க்கிறோம், நாம் சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து. நாம் அறிந்த என்ன? நான் யாரு? நான் சத்தியத்துக்குரியவன் என்று அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஆவிக்குரியவன் என்று நாம் அறிய வேண்டும். இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் ஆவிக்குரியவன் அறிந்திருக்கிறேனா, இல்லை பூமிக்குரியவன் உலகத்துக்குரியவன் என்று அறிந்திருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். என்னை சத்தியத்துக்குரியவன் என்று நான் அறிந்திருப்பேனால் என் வாழ்க்கை அதன்படி இருக்க. நான் கூறியவன் என்று நான் அறிந்திருப்பேனா என் வாழ்க்கையும் ஆவிக்குரியதாக இருக்கும். ஹல்லேலூயா. என் ஆவிக்க வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாக நான் என்னுடைய ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே நான் ஆவிக்குரியவர்களாய் காணப்படுவார். அதே என் வாழ்க்கையில் நான் அறிந்தேனால் என் வாழ்க்கையில் மறுவுத்த நிச்சயமாக நான் அறிந்திருக்கிறேனா, தேவ சுத்தத்தை நான் அறிந்திருக்கிறேனா என்று பார்க்க, தேவ பயபக்தி இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேனா என்று நம்ம பார்க்க வேண்டும். அது மாத்திரம் நான் ஆவிக்குரியவன், நான் சத்தியத்துக்குரியவன் என்று அறிந்திருக்கிறேனா என்ன பார்க்கணும். அப்படிலாம் அறிந்திருந்தால் தான் அதன்படி நடக்க முடியும். அதுபடி நடந்தால் தான் என் ஜபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை என்றால் அந்த ஜபத்துடைய மறு உத்தரவு கிடைப்பது மிக மிக நமக்கு அரிதாக இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு ஒருவேளை நம்ம ஆரம்பத்தில் தான் இருக்கிறோன்னா பரவாயில்ல, ஆனால் வளர்ந்தாச்சு எல்லாமே. 5 வருஷம் 10 வருஷம் வளர்ந்தாச்சு. வளர்ந்தோம் நான் ஆண்டவரை அறியாமல் இருப்பேனால் நம்ம பார்க்கணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம இடத்துல குறைகள் இருக்குது, அந்த குறையை நம்ம என்ன செய்யணும்? சீர்படுத்த, அந்த குறையை நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்ம குறையை நம்ம மாற்றிக்கொள்ளாம ஆண்டவரை குறித்து நம்ம குறைச்சி அவர் பதில் கொடுக்க மாட்டேன்றாரு, அவன் என் ஜபத்துக்கு மறுபத்தில் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. பாருங்க, நம்மிடத்துல குறை இருக்கு, அந்த குறை இன்னும் ஆண்டவர் அறியாமல் இருந்தாக்கன்னு அர்த்தம். பாருங்களேன், ஆயிடுச்சு 10 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் 15 வருஷம், இன்னும் ஆண்டவர் அறியாமையே நான் இருந்து கொண்டு இருப்பேன். ஆனால் அவர் எப்படி பதில் தருவார் பாருங்க. நம்முடைய பிள்ளை அப்பா அம்மா அறியாமல் அவங்க என்ன விரும்புகிறாங்க, என்ன அவங்க ஆசை, அது அறியாமல் இருந்தாக்கா பெற்றோர்கள் எப்படி அந்த பிள்ளை மேலே பாசமாக இருப்பாங்க? இருக்கவே முடியாது. பாருங்க, இருக்க மாட்டோம். நம்ம என்னன்னா சொல்கிறோம், எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்களே. அந்த வெறுப்பு தான் வருமே தவிர பிள்ளைங்க மேலே அந்த பாசம் வராது. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் எவ்வளோ சொல்கிறாரு, ஆனாலும் நம்ம என்ன தான் செய்கிறோம்? நம்ம செய்கிறதான் செய்துன்னு இருக்கோம், இன்னும் அறியாமையே இருக்கிறோம்.
அதனால ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேலோ என் ஜனங்களும் அறியாமல் என்ன செய்கிறாங்க, சங்காரமாகிறார்கள். அவருக்கு உணர்வு இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதில் நம்முடைய வாழ்க்கை நம்ம அறிந்தாதான் அந்த ஜபத்தினுடைய பதில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அவங்க இஸ்ரவேலை சேர்ந்தவள் அல்ல, ஆனாலும் கர்த்தரை குறித்து அறிந்திருந்ததுனால அந்த அம்மாவுடைய ஜபத்துக்கு இங்கே பதில் வருகிறதை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள், நீங்கள் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீங்களா? குறிப்பாக 22ஆம் வசனத்தில் கானானிய ஸ்திரீயை குறித்து அங்கே பார்க்கிறோம். அவருக்கு இஸ்ரவேலை சார்ந்தவர்கள் அல்ல, கானானிய ஸ்திரீகள் வந்து அவர் கர்த்தருக்கு அருவருப்பானவர். ஆனால் இப்போ அவங்க ஆண்டவராக இயேசுவை தேடி வராங்க. வந்து தன்னுடைய மகளை குறித்து சொல்கிறாங்க. பாரத்துடைய மகள் கொடிய வேதனைப்படுறா. அந்த அம்மா எவ்வளோ தூரத்தில் வந்தாங்க தெரியல, கொடிய வேதனைப்படுறன்னு ரொம்ப பாரத்தோடு சொல்கிறாங்க. 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படியே அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். இவ்வளோ தூரத்தை வந்து இவரை நம்பி நான் வந்து என் பிரச்சனை சொல்கிறேன், நான் எவ்வளோ வேதனைப்படுறேன்னு சொல்கிறேன், ஆனால் இவர் ஒரு வார்த்தை கூட சொல்ல, ஒரு ஆறுதலுக்காக ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நான் இவர் பெரிய ஆண்டவராக நாம தான் வந்துருப்போம். ஆனால் அந்த அம்மா பாருங்க, அவர் சீஷர்கள் சொல்கிறாங்க, தொடர்ந்து வாசித்து, அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, ஒரு வார்த்தையும் சொல்ல. ஆனால் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் சேர்ந்த அல்ல, ஆனால் அந்த அம்மா அவளை கூப்பிட, ஏன் அவர் யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. நான் கானானிய ஸ்திரீயாக இருந்தாலும், நான் இஸ்ரவேலை சார்ந்தவளாக இல்லாமல் இருந்தாலும் அவர் எனக்கு இறங்குவார் என்று அந்த அம்மா அறிந்திருந்தாங்க. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த அம்மா அறிந்திருந்ததுனால தொடர்ந்து நீங்கள் வாசித்து அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு பாருங்களேன். நான் கானானும் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்ப பண்ண, மற்றபடி உங்களுக்கெல்லாம் நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கெல்லாம் வரல, இஸ்ரவேல் ஜனங்க தான் நான் வந்திருக்கிறேன், நீங்களாம் உங்களை நான் யாரும் தெரியாது, நீங்களாம் கூப்பிட்டா நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அந்த அம்மா பாருங்கள், அவள் வந்த ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள். அதை விட்டு போங்க, நம்மளா இருந்தால் ஒரே நிமிஷத்தில் போய், இப்பயும் அப்படி தான் இருக்கிறோம். இப்பயும் ஒரே நிமிஷத்தில் நம்ம என்ன ஆகிடுது, அவர் நான் ஆண்டவருக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேனார், எதுக்கு ஜாப் போகணும், எதுக்கு ஆலயத்துக்கு போகணும், மாறிடுறோம், ஒரே இதில் மாறிடுறோம். நம்ம ஒரு இது கூட நம்ம எந்த காரியமாக நம்ம கேட்டால் அப்படியே எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணும், நம்ம கொடுத்துடணும். கொடுக்கலனாக்கா நம்ம வாழ்க்கையை மாறி போயிடுது, நம்ம காரியம் மாறி போயிடுது. சில வேளை அப்படி தான் செய்ய, நான் யார் என்பதை நான் அறிந்து கொள்றதை தான் கர்த்தர் செய்கிறேன். நீ எப்படிப்பட்டவன், சில வேளை நம்ம நல்லவங்களா அப்படி நடிக்கிறோம், நம்ம இருக்கிறோம். ஆனால் இது போல் நேரம் வரும்போது தான் தெரியும் நான் எப்படிப்பட்டவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. சில காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம பாருங்களேன், ஒரு வார்த்தையும் சொல்லலை. சரி சொன்னார், சரி வாயை தந்து சில காரியத்தை சொன்னார், நல்ல வார்த்தை சொன்னாரா, நான் உனக்கு வரலாமா, இஸ்ரவேல் காணா போனிருக்கிறாங்க, இந்த அம்மா இவர் தேடி வந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு பதில் அவர் காணாமல் போனவங்களுக்காக பேசினிருக்காரு. பாருங்களேன், பக்கத்துலேயே நான் இருக்கிறேன், என்ன கவனிக்காம காணாமல் போனவங்க கவனிச்சு நிற்கிறீங்களே. நம்மளாம் தான் இதெல்லாம் பேசியிருப்போம் பாருங்களேன். ஆனால் நம்ம பார்க்கிறோம், அவள் வந்து பணிந்து கொண்டாள். அடுத்தது பார்க்க இன்னும் மோசமாகுது. என்ன, 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவளை நோக்கி, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுகிறது நல்லதல்ல என்றார். அதுக்காக அந்த அம்மா சொல்கிறாங்க, மெய்தான் ஆண்டவர், ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். ஹல்லேலூயா.
நம்ம அறிந்திருந்தா என்ன, அவர் எனக்கு இறங்குவார் என்று சொல்லி, அல்லேலூயா, அவர் இறங்குகிற தேவன் என்று அந்த அம்மா அறிந்திருந்தனால அவர் என்ன செய்தாலும் அவங்ககிட்ட போல. இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டவர் எதுனா கொஞ்சம் மாறினா ஆண்டவர்கிட்டயே போயிடுறோம். ஆண்டவர் ஒரு பாய் சொல்லிட்டு இவரை நம்பி வந்தால் ஒரு பிரயோஜனம், இவரை நம்பி வந்தால் ஒன்றுமே நடக்கலை, அவருக்கு ஒரு குட் மார்னிங் ஒரு குட் பாய் சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிடுறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எவ்வளோ ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கிறோம், எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ அற்புதங்கள். ஆனால் எதெல்லாம் ஒன்று எதெல்லாம் ஒரு காரியங்கள் மாறாக நடந்தால் உடனே குட் பை சொல்லிடுறோம். என்ன ஆண்டவர் ஒரு ஜபத்துக்கு பார்த்து ஒன்றும் செய்ய மாட்டேன்றாரு, எதுக்கு ஆலயத்துக்கு போனோம், எதுக்கு ஜபத்துக்கு போனோம், அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை. அறியல இன்னும் ஏன் செய்கிறாரு, எதுக்காக செய்கிறாரு, யாருக்காக செய்கிறாரு, நம்மளால் அறிய முடியல. பாருங்க, நம்ம அறிந்தோமானால், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்தோமானால், அது என்னிடத்தை என்ன விரும்புகிறார், நான் எப்படி இருக்கணும் விரும்புகிறார் என்று நம்ம அறிந்தோமானால் என் ஜபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த அம்மா கர்த்தரை அறிந்திருந்தால, ஆண்டவரை இயேசு எப்படிப்பட்ட அறிந்திருந்தால, அவர் கானானிய ஸ்திரியாக இருந்தாலும் அவர் ஜபத்துக்கு மறு உத்தரவு பெற்றுக்கொண்டு போனாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. அதனால் நம்மளை அறிந்தோமானால் நம்ம என்ன செய்ய முடியும், மறு உத்தரவு நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவதாக நாம் பார்க்கிறோம், கை கொண்டால். கை கொண்டால் நமக்கு மறு உத்தரவு உண்டு. சில பேர் தேவன் சொல்கிற சில காரியங்களை நம் கை கொள்கிற ஜனங்களாக நம்ம இருக்க வேண்டும். நீங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்க்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டாம் நமக்கு மறு உத்தரவு. நாம் தேவன் நமக்கு சொன்ன எல்லாவற்றையும் நம் கை கொள்கிற ஜனங்களாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறது எதையும் கை கொள்றது இல்லை, ஆனால் ஜெபம் பண்ணால் பதில் வரணும்னு எதிர்பார்க்க, அது வராது. பாருங்க, நமக்கு அந்த மறுத்திரமாக பெற. ஏன் நான் எதையும் கை கொள்றது இல்லை, நான் கை கொண்டால் சில காரியங்கள் அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிற காரியங்களை நம்ம கை கொண்டாதான் நம்மளால் அந்த ஜபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியும். நான் எதையும் அவர் கொடுக்குற ஆலோசனை, அவர் கொடுக்குற அவர் சொல்கிற வார்த்தை எதுவுமே நான் கை கொள்ள மாட்டேன். ஆனால் ஜபத்துக்கு பதில் வரணும்னு எதிர்பார்த்தா முடியாது நம்மளால். நம்ம அதை கை கொண்டாதான் அந்த ஜபத்துக்கு பதில் வர முடியும். அது மறு உத்தரவை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதே நாம் எப்படியா இருக்கிறோம், நாம் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நாம் கை கொள்கிற ஜனங்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். சில வேளை நான் கை கொள்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் ஆண்டவர் சொல்கிறத செய்ய மாட்டேன்றோம். கேட்டால் ஆண்டவர் சொல்கிறத நான் கை கொண்டு அப்படியே நடக்கிறேன். அதுதான் சில வேலையில் சொல்லி கொண்டு இருக்கிறேன். எதை கை கொள்றேன்னா, எனக்கு எது சாதகமாக தான் அதை தான் கை கொள்றேன்னு இருக்கிறேன். எனக்கு சாதகமாக இல்லை, எனக்கு விருப்பமில்லை, அதெல்லாம் நான் என்ன செய்யறதில்லை, அவன் கை கொள்றதில்ல. வசனத்தில் நான் பார்க்கிறேன், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். இதில் எழுதியிருக்க அப்படின்னா இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லாமே நாம் கை கொள்கிறவளாக இருக்கணும். எனக்கு இது விருப்பம், இது விருப்பம் இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. இது எனக்கு இல்லை என்று நம்ம முடிவு பண்ணுறது இல்லை. இது எல்லாமே எனக்கு என்று சொல்லி தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இதில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் கை கொள்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். பாருங்க,
இந்த வேதத்தில் என்னெல்லாம் என்ன கற்பனை சொல்லப்பட உபதேசங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ, என்ன கட்டளைகள் சொல்லப்பட்டு, என்ன பிரமாணங்கள் சொல்லப்பட்டு இருக்கா, எல்லாமே நான் கை கொள்ள வேண்டும். இது அது என்று நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம அப்படி தான் பிரித்து பார்க்குறோம். இது நமக்கு இல்லை, இது நமக்கு, நம்ம பிரித்து நம்ம இது பண்ணினுக்கிறோம். இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லாமே நாம் கை கொள்ளும்படியாய் ஆண்டவராய் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எல்லாமே நம்ம கை கொள்கிற ஜனங்களாக நம்ம காண கை கொண்டா நம் ஜபங்களுக்கு கத்த பதில் தருவார். ஹல்லேலூயா. கை கொண்டால் நம்முடைய ஜபத்தினுடைய மறு உத்தரவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கை கொள்கிற ஆண்டவர் சொல்கிறத நம்ம அப்படியே செய்கிறோமா, ஆண்டவர் சொல்கிறத நம்ம கை கொள்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். இதில் சொல்லப்பட்ட அத்தனை காரியத்தையும் நாம் கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். மல்கியா 2ஆம் அதிகாரம் இதில் எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நமக்கு மல்கியா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன். என் வழிகளை கை கொள்ளாமல், தேவன் நமக்கு என்ன வழிகளை வச்சிருக்கிறாரோ அந்த வழிகளை நம்ம கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எனக்கு விருப்பம் இருந்தால் கை கொள்கிறேன், இல்லைன்னா தேவையில்லை. அதெல்லாம் இன்னைக்கு தேவனுடைய வழிகள் என்ன, என்னை குறித்து என்ன வழிகள் வச்சிருக்கிறாரு, நான் என்ன எந்த வழியில் நடக்கணும் கத்த எனக்கு வழியை வச்சிருக்க, அதில் நான் நடக்கிறேன்னா அந்த வழிகளிலே என் வாழ்க்கை காணப்படுகிறதா என்று நாம் பார்க்க. இன்றி கர்த்தருடைய வழிகளை நம்ம கை கொள்ளாமல் நாம் காணப்படுகிறோம். நம்ம விருப்பம் போல நம்ம என்ன செய்கிறோம், நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, நம்ம இதெல்லாம் கை கொண்டாதான் நம்ம ஜபங்களுக்கு பதில மறு உத்தரவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. இல்லை என்றால் நம்மால் அந்த ஜபத்தினுடைய பதிலை நம்மால் பெற்றுக்கொள்ள, அந்த மறு உத்தரவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அதனால் இதில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நம்ம கை கொள்கிறோமா? கர்த்தருடைய வழிகள், கர்த்தர் எனக்காக வச்ச வழிகளை நான் என்ன வழி வச்சு அதில் நான் அதன்படி என் வாழ்க்கை இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கை கொள்கிற ஜனங்களாக நம்ம இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க. அந்த நிலையிலிருந்து நாம் கர்த்தரை நம்ம நோக்கி கூப்பிட்டால், அந்த நிலையிலிருந்து நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டால் நம்ம அந்த மறு உத்தரவை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. அதனால நம்ம அந்த ஜபத்துடைய பதிலை பெற வேண்டும் என்றால் நாம் கை கொள்ள வேண்டிய காரியங்கள் எதெல்லாம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கோ அத்தனையும் நாம் கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அத்தனை வழிகளிலும் நம்ம வாழ்க்கை காணப்பட வேண்டும். பாருங்கள், அப்படி இருந்தால் தான் நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நாம் பதில் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு ஜபத்தினுடைய பலனை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம கை கொள்ளுகிற காரியங்களை நான் கை கொண்டு இருக்கிறேன்னா, நான் அதன்படி செய்கிறேன், வேதத்தில் சொல்கிறபடி நான் செய்கிறேன்னா, வேதத்தில் சொல்கிறபடி என் வாழ்க்கை இருக்கிறதா என்று நம்ம ஒவ்வொரு நாளும் நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்ம என்ன செய்யணும், நாம் நடக்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கை கொண்டு நம்ம இருந்தால் தான் தேவன் அந்த ஜபத்துக்கு பதில் தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்குவார். அந்த ஜபம் மறுத்து வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. சில வேளை ஆண்டவர் கை கொள்ள வேண்டிய காரியத்தை சொல்லும்போது அதை குறித்ததான ஏராளமான கேள்விகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், ஏராளமான காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது நான் நிச்சயமாக செய்யணுமா, இதன்படி நடக்கணுமா, இப்படி வாழணுமா என்று நம்ம அநேக கேள்விகளை நம்ம தேவனை நம்ம ஆவிக்குரியவர்களாக இருந்தோம், ஆவிக்குரிய ஜீவித்தில் இருந்து வாழ்க்கை நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவர். இப்படிலாம் செய்யணுமா, இப்படி தான் நடக்கணுமா, இப்படி தான் வாழணுமா, ஏன் இப்படி வாழக்கூடாதா என்று சில வேளை நம்ம கேள்வி கேட்டுக்கொள்ளும். ஆண்டவன் இதன்படி நடக்கணும்னா அப்படி நடந்து ஆகணும். பாருங்கள்,
இதன்படி வாழ்ந்தானா அதை நான் கை கொண்டு நம்ம என்ன செய்யணும், அதன்படி செய்தாதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் ஏறெடுக்க ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன்படி நாம் நடக்கிறவ என்று நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்க பிறந்த முதற்கொண்டு ஒரு குருடனை பார்க்குறோம். அவன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே அவன் கை கொள்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் குறித்து யாரும் தெரியாது, அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு வேளை ஒரு நாளில் அவன் கண்ணில் சேத்த பூசுறாரு. நீ போய் சீலோவாம் குளத்தில் போய் கழுவுன்றாரு. இவர் யார், எதற்காக என் கண்ணில் சேத்த பூசணும், ஏன் என்ன செய்ய சொல்கிறாரு? சீலாவும் குளத்தை கழுவு, அப்போ உனக்கு கண்ணு தெரியாமல் அப்படின்னு சொல்லலை. போய் குளத்தை போய் கழுவுனை சொல்கிறது யார், அவர் யாருன்னு தெரியல. ஏன் சொல்கிறாரு, எதுக்காக சொல்கிறான்னு எதுவும் அவன் கேட்கல. ஆனால் அவன் சொன்னதை அப்படியே அவன் கை கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. அவன் சொன்னதை அப்படியே கை கொண்டான். அவன் சீலோவாம் குளத்தில் கழுவி அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கை கொண்டா நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற. எல்லாரும் ஆச்சரியப்பா, இவன் தானா, இவனா? அவங்க அப்பா அம்மானா கூப்பிட்டு கேட்குறாங்க, உன் பிள்ளை இவன் தானான்ட்டு. அவ்வளோ ஆச்சரியம். ஏன் இப்போதான் குருடன் தான், இப்போ எப்படி அவன் கண்ணு தெரிஞ்சுது பார்க்கிறான். தேவன் சொன்ன காரியத்தை கை கொள்ளும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏறெடுக்கிற ஜபத்துக்கு மருவத்தை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன், டைம் இல்லை. நீங்கள் 5-6 காரியங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்தால் நோக்கி கூப்பிட்டா நம்ம அவர் நோக்கி கூப்பிடணும். நோக்கி ஆண்டவர் நமக்கு பதில் தருவார். எரேமியா 33:3 வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறாரு. அதே போல் கேட்டால் நாம் அவரை நோக்கி கேட்கும்போது கர்த்தர் செய்கிறாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த 2 காரியத்தை நம்ம அதிகமாக கேட்டிருக்கலாம். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் சொல்லி பார்க்க போகிறோம். செய்தால் மறு உத்தரவு. ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்தால் நமக்கு மறு உத்தரவு நமக்கு நிச்சயமாய் உண்டு. வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறத அப்படியே செய்யணும். நீ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணுமா, உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் செய்யணும் பாருங்கள். ஒரு வேளை அது போல் வசதி இருந்தாலும் செய்யலாம். ஆனால் இங்கே எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் நம்ம மனதை அடக்கணும். நீ ஜபத்தில் போய் உக்காந்துட்டு நான் மனம் எங்கெல்லாம் போய் நிற்குது பாருங்க, எதெல்லாம் யோசினுக்குது பாருங்க. ஜபம் பண்ணும் போது தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சா, அது ஆஃப் பண்ணியாச்சா, இது ஆஃப், அப்போ தான் வரும் பாருங்க. ஜபம் பண்ணும்போது தான் ஏதோ ஒரு வேலை சொல்லுவோம், அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணுற அன்றது 1 மணி நேரம் ஜபம். ஆனால் அந்த ஜபத்தில் என்ன இல்லை, நம்ம மனதெல்லாம் பூட்டாமையே இருக்குது பாருங்க. மனதெல்லாம் எங்கெங்கேயோ யோசித்து ஜபத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அதெல்லாம் யோசிச்சுன்னு இருக்கோம் பாருங்க. நமக்கு ஜபத்துக்கு அப்புறம் இந்த வேலைலாம் இருக்குது, இதெல்லாம் செய்யணும், அப்படி தான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும். நீங்கள் தேவன் சொல்லபடி செய்தாதான் ஜபம் கேட்கணும். அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை போட்டுனா நம்ம சிந்தைகள், எண்ணங்கள், நம் மனதின் காரியங்கள் எல்லாம் பூட்டப்படணும். அது எங்கெங்கேயோ அலைஞ்சு நிற்கக்கூடாது, பூட்டப்பட்டு அந்த ஜபத்தில் இருக்கணும்.
அப்போ தான் நம்ம ஜபத்துக்கு பதில் வரும். இல்லைன்னா நம்ம ஜபத்துக்கு பதில் வரவே வராது. நான் வெறும் வாயில் ஜபம் இருந்துன்னு உள்ளத்தில் ஜபம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை பாருங்களேன். உள்ளத்தில் ஜபம் இருக்கணும், வாயிலையும் ஜபம் இருந்தால் தான் கேட்கப்படும். இன்றைக்கி வாயில் தான் ஜபம் இருக்குது, உள்ளத்தில் எல்லாம் இல்லை, ஜபம் இல்லை. அது எங்கேயோ அலைஞ்சுன்னு இருக்குது, எதையோ யோசித்து கொண்டு இருக்கு. இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு யோசித்துக்கணும். நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரே சிந்தையோட என்ன செய்ய முடியல, ஜபம் பண்ண முடியல. பாருங்களேன், இப்படிப்பட்ட ஜபத்துக்கு எப்படி ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அல்லாமல் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்றார். எந்த காரியத்துக்கும் 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தா ஒரு சரி எழுத்தின்படி பார்க்கும்போது நம்ம குடும்பங்களில் அது போல் காணப்படலாம். இன்னும் குடும்பமாக உட்காந்து ஜபம் பண்ணாலும் யாரும் குடும்ப ஜபத்தில் என்ன இல்லை, சரீரம் தான் இருக்குது, சிந்தை எண்ணெல்லாம் எங்கே இல்லை, குடும்ப ஜபத்தில் இல்லை. குடும்ப ஜபத்தில் இல்லை. எப்போ ஜபம் முடிக்கும், எப்போ வேறு வேலைப்பா, அப்படி தான் இருக்குது. குடும்பமாக உட்காந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு மனதாக ஜபம் பண்ண முடியல. எழுத்தின்படி ஆவின்படி இங்கே வாசித்து பார்ப்பீங்களா, 2 பேரும் ஒருமனப்பட்டு இருந்தா அது எதை காட்டிருந்தா, என் ஆவி என் ஆத்மா சரீரம் ஒருமனப்பட்டு இருக்கணும். சரீரம் ஜபத்தில் இருக்கு, ஆவி ஜபத்தில் இல்லை, ஆத்மா ஜபத்தில் இல்லை. சரீரம் சபையில் இருக்கு, ஆவி எங்கே இல்லை, சபையில் இல்லை. ஒருமனப்பாடல் ஆவி ஆத்மா சரி என்ன செய்யல, ஒருமனம் இல்லை. ஒருமனம் இல்லாத இடத்துல இருந்து ஜபம் பண்ணாக்கா எங்கே வரும் பதில், எப்படி வரும் பாருங்க. இன்றைக்கி அப்படி தான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். உட்காரும் போதே என்ன செய்கிறோம், கரெக்டாக 1 மணி நேரம் டைம் பார்த்துடுறோம். அது எப்போ வரும் அது ஒரு 10 தடவை என்ன செய்கிறோம், டைம் பார்த்துறோம். இன்றைக்கி என் ஜபம் எப்படி முடியுது என்றால் மாம்சத்தின்படி தான் முடியுதே தவிர ஆவின்படி முடிகிறது இல்லை. மாம்சத்தில் முடிச்சிடறோம் ஜபத்தை. நம்ம ஆவினால் நிரம்பி ஆவினால் நம்ம ஜபம் முடிச்சிருக்கோமா? இல்லை. ஆவியானவர் என்ன செய்யணும், ஜபத்தை முடிக்கணும். இன்றைக்கி ஆவியானவர் என்ன செய்யலை, அதில் அவர் அப்படியே இருக்கட்டும், நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்மளே முடிச்சிடறோம் ஜபத்தை. ஜபம் முடிச்சு ஏந்துடும், அவ்வளோதான். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆவியின்படி நம்ம என்ன செய்ய முடியல, ஜபத்தை முடிக்க முடியல. மாம்சத்தின்படி தான் முடித்து கொண்டு இருக்கு. டைம் ஆகிடுச்சு, முடிச்சிடணும், அப்படி தான் போய் கொண்டு இருக்கு நம்ம ஜபங்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறபடி நம்ம என்ன செய்யலை, செய்கிறதில்ல. பாரு, நீ தேவன் சொல்கிறபடி நம்ம எங்கே செய்யணும், செய்கிறவர்களா இது. அப்போ தான் இது மாத்திரமில்லை, இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறத செய்யணும். பாரு, என்னை தேடுங்கள்னா அதை செய்யணும். நம்ம கர்த்தர் தேடுங்கள் செய்யணும். பாருங்களேன், ஞானஸ்தானம் எடுக்கணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் செய்தால் தான் நம்ம ஜபம் கேட்கப்படும், இல்லைன்னா கேட்கப்படாது. ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிக்கிறாரா, ஞானஸ்தானம் எடுக்கணும். அபிஷேகம் நமக்கு ஊந்து பிறண்டு என்னாச்சும் என்ன செய்யணும், அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை ஏன்னா ஆவினாலும் ஜலத்தினால் பிரகாவிட்டா நீ என்ன செய்ய மாட்ட, பரலோகத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார் ஆண்டு. நீ ஞானஸ்தானம் எடுக்காமல் அபிஷேகம் பெறாமல் இப்போ எனக்கு வரல அப்படின்னாக்கா அவ்வளோதான், அது ஜபம் கேட்கப்படாது. ஆண்டவர் சொல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தான் அவருக்கு என்னவே வந்தது, என்ன வந்தது, பரலோகத்தில் சத்தம் கேட்டது, இவர் என்னுடைய நேசக்குமா. அது வரைக்கும் வரல. ஆண்டவருக்கே அப்படி இருக்குமானா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க.
ஆண்டவர் என்ன சொல்கிறது அதை அப்படியே செய்யணும். நம்ம ஆண்டவர் சொல்கிறதை செய்யாமல் நான் என்னதான் ஜபம் பண்ணாலும் அந்த ஜபத்துக்கு பதிலுத்தரவு வரவே வராது. தேவைன்னா தேடி தான் ஆகணும். எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு அந்த வேலை இருக்குது, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு இது முடியலன்னா ஜபத்துக்கு பதில் வராது. அவ்வளோதான். நம்ம சாக்கு போக்கு அப்படியே சொல்லின்னு இருக்கலாம். எனக்கு இந்த வேலை இருக்குது, அங்கே போனோம், சொந்தக்காரன் வேண்டாம், இப்படி வேண்டாம், நான் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் என்ன வேண்டாம், நான் ஏறெடுக்கிற ஜபத்துக்கு பதில் கிடைக்காது. ஆண்டவர் என்ன சொல்ல அதன்படி செய்தால் தான் நமக்கு காரியங்கள் நடக்கும். முடிக்கிற நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, திராட்சரசம் குறைப்பட்டது என்று அவங்க சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, சிறிய உனக்கு எனக்கு என்ன, இன்னும் என் வேலை வரலன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் தாய் சொல்கிற வேலைக்காரை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. நீங்களா ஒரு காரியத்தை செய்யாதீங்க, அல்லது அவர் சொன்னதை செய்யாமலும் இருக்காதீங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க அவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவங்க செய்தார்கள். ஜாடி எத்தணுவான்னு சொன்னாங்க, எத்தணும் வந்தாங்க. தண்ணி நிரப்ப சொன்னால் நிரப்பினாங்க. அவ்வளோதான். அவங்க எதிர்கேள்விலாம் கேட்கல. இப்போ திராட்சை ரசம் தான் கேட்டாங்க. இப்போ எதுக்கு ஜாடி எத்தணும் சொல்கிறீங்க, தண்ணி எதுக்கு ஊற்ற சொல்கிறீங்க, திராட்சை ரசம் பண்ணது என்ன வேணும், திராட்சை பழம் வேணும், அது எங்கே போச்சு? எந்த எதிர்கேள்வி? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒன்று செய்ய சொன்னாக்கா அதுக்கு என்னவோ எத்தனைத்தையோ கேள்வி. இப்படி செய்தா இப்படி நடந்துச்சா என்ன ஆகும், எத்தனையோ கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கோம். இன்றைக்கு அங்கே பார்க்கிறோம், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொன்னாரோ அதான் செய்தாங்க. ஜாடிகளை கச்சாடிகளை எத்தனை சொன்னார், அதை எடுத்துன்னு வந்தாங்க. தண்ணியை நிரப்ப மொண்டு எடுத்துன்னு போன சொன்னாங்க, மொண்டு எடுத்துன்னு போன. அவ்வளோதான். மற்ற காரியெல்லாம் செய்வது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அதன்படி செய்தாங்க. தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. ஹல்லேலூயா. அவங்க ஜபத்துக்கு பதில் உத்தரவு பெற்றுக்கொண்டதை பார்க்குறோம். இன்றைக்கு தேவன் சொல்கிறது எதையும் நம்ம செய்யலை, ஆனால் ஜபத்துக்கு மொத்தம் பதில் வரணும் எதிர்பார்க்குறோம். கூப்பிட்டா ஒன்றே வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம மட்டும் எதையும் செய்ய மாட்டோம். அவர் சொல்கிறது எதையும் செய்ய மாட்டோம். நம்ம அவர் தேடுகிற காரியமோ, அவருக்கு பிரியமாக நடக்கிற காரியமோ, அவருக்கு அர்ப்பணிக்கிற காரியம், இதெல்லாம் விட்டுடு. உன்னை அர்ப்பணிக்க முடியல, இன்னும் அப்படியே இன்னும் போராடி தான் இருக்கிறோம். அது தேவனுக்கு அர்ப்பணிக்க முடியல. இன்னும் எனக்கு கிட்ட நெருங்கி வான்றாரு, வர முடியல நம்மளால். இன்றைக்கு தேவன் நம்ம என்ன சொல்கிறாரோ அதை செய்தாதான் நமக்கு மறு உத்தரவு. ஹல்லேலூயா. நாம் அதை செய்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். அதை செய்தால் நிச்சயமாக கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு. அது செய்யாத பட்சத்தில் நமக்கு அந்த மறு உத்தரவு கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு ஆண்ட மறு உத்தரவு கொடுத்தாலும் அதை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை செய்தால் தான் நமக்கு அந்த காரியங்கள் நடக்கும். அதை செய்யாத பட்சத்தில் அந்த காரியம் நடக்கவே நடக்காது. நமக்கு அது செய்யாத பட்சத்தில் அந்த காரியத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படியெல்லாம் மற்ற காரியத்தான். இது செய்தால் என்ன நடக்கும், என்ன விளைவு இருக்கும், அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்கிறது யாரும் ஒரு மனுஷன் இல்லை, தேவன் சொல்கிறாரு. அதில் நஷ்டம் வந்தாலும் அது என்ன வந்தாலும் அதில் செய்து தான் ஆகணும். ரொம்ப இல்லை இப்படி பண்ணாக்கா அது நஷ்டம் வந்துடும், இப்படி பண்ணாக்கா பிரச்சனை வந்துடும், போராட்டம் இல்லை. தேவன் செய்யுன்னு சொல்கிறாரா, நம்ம அதை படி செய்தாதான் அந்த ஜபங்களுக்கு நமக்கு பதில் கிடைக்கும். அந்த மறு உத்தரவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நான் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் மறு உத்தரவு அருள்வார். ஷபாத்யாந்தரேவா. நிச்சயமாக நம்ம ஜபங்களுக்கு மறு உத்தரவை கொடுக்கிற தேவன். ஆனால் சில விதிமுறைகளை வழிமுறைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதன்படி நாம் நடக்கும்போது தான் தேவன் தருகிற அந்த மறு உத்தரவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தருகிற மறு உத்தரவை பெற்றுக்கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் செழிப்பாய் வாழ்க்கை மேன்மையாய் காணப்படும். அந்த மறு உத்தரவை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் என்ன வழிமுறை வச்சிருக்காரோ, என்ன விதிமுறை, அதன்படி நம்ம
வாழ்க்கை இருக்கணும். அதன்படி நாம் நடக்கிற ஜனங்கள், அதன்படி நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தி சீர்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கை அதன்படி நம்ம மறுரூபமாக்கி கொண்டு நம்ம வாழ்க்கையில் காணப்படும் போது தான் கர்த்தர் கொடுக்கிற அந்த மறு உத்தரவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே தேவரே, நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டு துதிக்கிறோம். ஆனால் இந்த நாளிடம் கர்த்தர் ஆண்டவர் எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பாய். இனி நீ அழுது கொண்டு ராய். நீ உன் கூப்பிடின் சத்தத்துக்கு அவ உருக்கமாக இறங்கி அது கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு. அவ்வளோ இரக்கம், கேட்ட உடனே மறு உத்தரவு கொடுக்கிறது. ஆனால் அதுக்குண்டான வழிகள் நாம் காணப்படுகிறோம். அதுக்கென்று கர்த்தர் வச்சிருக்கிற அந்த வழிமுறைகளை, விதிமுறைகளை நம்ம காணப்படுகிறோமா பார்க்கிறோம். ரீபா ஷபால் அதுராபா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ மறு அருளுகிறவர் ஆண்டவரே. அது அப்பா தேவரீர் ஆண்டவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மருவத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறேன். அதன்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கை காணப்பட, இதை கேட்குற பார்க்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் காணப்பட தேவரையும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். அதுபோல் காணப்பட்டு மருவத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் நாங்கள் வாடும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்.